வணக்கம். இந்திரஜித்தனை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிற போது ஒரு ஆச்சரியமும் பெருமிதமும் ஏற்படுகிறது. என்னடா இது திடீரென்று கட்சி மாறி பேசுகிறாரே என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். ராமாயணத்தினுடைய ஒப்பற்ற கதை தலைவன் ராமன் தான், அதில் மாற்றமில்லை. ஆனால் கம்பன் அந்த ஒப்பற்ற வீரனுக்கு அவனுடைய தம்பியாகிய இலக்குவனுக்கு இணையான ஒரு வீரனை காட்ட வேண்டும் என்று சொன்னால் அது ராவணனாகவும் அவனுடைய மகனாகிய இந்திரஜித்தனாகவும் தான் இருக்க வேண்டும் என்று நினைத்து அந்த பாத்திரங்களை உருவாக்குகின்றார். எந்த இடத்திலெல்லாம் நமக்கு ராமன் மீது மதிப்பு தோன்றுகிறதோ அதே போல இந்திரஜித்தனை பார்க்கிற போதெல்லாம் அவனுடைய பெருமை நமக்கு ஆச்சரியமாய் விளங்குகிறது. இந்திரஜித்தனுடைய பிறப்பை பற்றி சொல்லுகிற போது அவனுடைய பாரம்பரியம் எத்தகையது? பிரம்மாவினுடைய மகனாகிய புலத்தியன், புலத்தியனுடைய மகனாகிய விஸ்வரஸ், அவருடைய மகனாகிய ராவணன், இந்த ராவணனுக்கும் அவருடைய மனைவியாகிய மயன் என்கின்ற தேவலோக சிற்பியின் மகளாகிய மண்டோதரிக்கும் மகனாக பிறக்கின்றவன் தான் இந்திரஜித்தன். இந்த குலமுறை கிளத்து படலம்னு சொல்லுவோமே, அது மாதிரி பெரிய எடுத்த பையங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். அடுத்ததாக இவன் தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளிவருகின்ற அந்த காலத்தில் அவனுக்கு வாழ்க்கையும் நிலைத்த தன்மையும் இருக்க வேண்டும் என்பதை மனதிலே கொண்ட ராவணன் 9 கோள்களையும் பிடித்து வந்து படிகளிலே படுக்க வைத்து அவற்றின் மேலே நடந்து 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 எல்லா கோள்களும் இந்திரஜித்தன் பிறக்கும்போது சரியான இடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக அச்சுறுத்தி அச்சுறுத்தி அவர்களை சரி செய்து கொண்டிருந்தானாம். அதாவது அவனுக்கு மரணமே வந்துவிடக்கூடாது என்பதற்காக. இப்படி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா என்றால் கிரேக்க இதிகாசங்களிலே இதுபோல ஒரு கதை இருக்கிறது. அதிலே அகஸ்டிஸ் என்கின்ற ஒரு கடல் தேவதை தன்னுடைய மகன் இறந்துவிடக்கூடாது என்பதற்காக பிறந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு தேவலோகத்திற்கு ஓடி அங்கிருக்கிற பொய்கையிலே கைகளில் குழந்தையை தலைகளாக பிடித்து கொண்டு முக்கி எடுத்தாளாம். அப்படி முக்கி எடுத்ததன் காரணமாக அந்த குழந்தையினுடைய உடம்பில் எந்த அம்பும் பட்டாலும் அவன் இறக்க மாட்டான், எந்த ஆயுதமும் அவனை தாக்காது. ஆனால் அவள் கையிலே பிடித்திருந்தாள் அல்லவா அந்த பாதம், அந்த பகுதி மட்டும் அது விதிவிலக்கு. அதை தெரிந்து கொண்ட எதிரி வீரர்கள் சரியாக அவனுடைய பாதத்தை குறிவைத்து அடிக்கிறார்கள். ட்ரோஜன் என்கின்ற அந்த போரிலே அவனுடைய கால்களில் அம்பெய்தி கொள்கிறார்கள். இதை நாம் எங்கே பார்க்கலாம் என்றால் மகாபாரதத்திலும் பார்க்கலாம். துரியோதனன் சாகக்கூடாது என்று நினைக்கின்ற அவருடைய தாயாகிய காந்தாரி தன் மகனை தனியே அழைத்து உன்னுடைய ஆடைகள் எல்லாவற்றையும் கழற்றி வைத்துவிட்டு பிறந்த மேனியாக வா மகனே, உன்னுடைய தாய் சொல்லுகிறேன், நான் உன்னை பெற்றபோது எப்படி பார்த்தேனே அப்படி பார்க்க வேண்டும், வா என்கிறாள். அவனும் தாயினுடைய சொற்கேட்டு வருகிறான். அப்படி வந்தபோது கண்ணபெருமான் இதனை தெரிந்து கொண்டு இதை முறியடிக்க வேண்டும் என்பதற்காக அவனுடைய தங்கையாகிய துட்சலையினுடைய வடிவத்திலே வந்து, அண்ணா என்ன இது கோலம் என்று கேட்க அவன் சற்றே நாணப்பட்டு இடுப்பிலே ஒரு ஆடையை கட்டிக்கொண்டு தாயின் முன்னே செல்ல அவள் அத்தனை ஆண்டு காலம் கட்டியிருந்த கண்களை அவிழ்த்து தன் மகனை உச்சந்தலையிலிருந்து உள்ளாங்கால் வரை பார்த்தபோது அவள் நடுங்கி போனாள். ஏன் தெரியுமா? மகனே, ஆடை கட்டி கொண்டு வராதே என்று சொன்னேனே, இதோ உன்னுடைய தொடைப்பகுதியை நீ மறைத்திருக்கிறாய், உன்னுடைய உயிர்நிலை அங்கிருக்கிறதே என்று சொல்லி வருத்தப்பட்டாளாம். இது பாருங்கள், பாரதத்திலே வருகிறது, கிரேக்க கதைகளிலே வருகிறது, ராமாயணத்திலும் இந்த மாதிரியான செய்தி சொல்லப்படுகின்றது. இந்திரஜித்தன் பிறந்தான். அவனுடைய வீரம் வலிமை எல்லாம் வரிசையாக நாம் பார்த்து கொண்டே வந்தோம். அவனுடைய வீரத்திலே ஒரு சிறப்பு என்னென்று கேட்டால், எதிரிகளை குழப்பி குழப்பி தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துவான். அவன் போர்க்களத்திற்கு 4 முறை செல்கிறான். அப்படி 4 முறை செல்கிற போதும் கூட 4 வகையான படைக்கலன்களை அவன் அனுப்புகிறான். அதோடு அவன் வீரத்தில் மட்டும் சிறந்தவன் இல்லை, அழகிலும் மன்மதனை ஒத்தவன். அதனால்தான் பேரெழில் வீரன் என்று கம்பன் அவனை புகழ்கின்றார். அந்த காலத்திலே பி.ஸ்ரீ என்கின்ற மிகச்சிறந்த எழுத்தாளர், ராமானுஜரை தமிழுக்கு தந்தவர், அவர் அதற்காக சாகித்ய அகாடமி விருதும் பெற்றவர்.
அவர் சித்திர ராமாயணம் என்ற ராமாயணத்தை சித்திர வடிவிலே ஆனந்த வடிவிலே எழுதியிருந்த போது இந்திரஜித்தினுடைய அழகை அத்தனை தத்ரூபமாக தீட்டியிருப்பார் அந்த காலத்து ஓவியர் சித்திரலேகா என்றொரு ஓவியர். இத்தகைய அழகு மிகுந்தவன், வீரம் மிகுந்தவன். படைக்களத்தை அனுப்புகிற போதெல்லாம் அவன் தரையிலே நின்று கொண்டு அந்த செயல்பாட்டை செய்ய மாட்டான். போர் நடப்பது தரையில்தான். ஆனால் அவன் ஒவ்வொரு படைக்களங்களை அனுப்புகிற போதும் ஆகாயத்துக்கு செல்வான், கண்ணுக்கு தெரியாத இடத்துக்கு செல்வான், மறைந்து போவான், விண்ணிலிருந்து அம்புகள் எய்வான். இப்படியாக அவன் செயல்பாடுகளை செய்வான். இது போர் செய்கின்ற வீரர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். இது போர் முறைகளில் ஒரு ஒரு உத்தியும் கூட. அதில் அவன் ஆகாயத்திலே மறைகிற போது அவன் மறைந்து போய்விட்டானோ என்று எண்ண வைத்துவிட்டு பிறகு திடீரென்று தோன்றுவான். இன்னொரு முறை தன்னுடைய படைக்கலன்களை விடுகிற போது தனக்கு பதிலாக தான் மேலே சென்று விட்ட பிறகு அங்கிருக்கக்கூடிய அரக்கர்களை எழுப்பி அந்த அரக்கர்களை தேவர்கள் மாதிரி அனுப்பி போர் செய்ய செய்கிறான். அப்போது வானர வீரர்கள் குழம்பி போகிறார்கள். போர்க்களத்துக்கு 3ஆம் நாள் வருகிற போது ராம லக்ஷ்மணர்களை பார்த்து இந்திரஜித்தன் கேட்கின்ற கேள்வி ஒன்று ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் யார்? நேற்று இறக்கிறீர்கள், இன்று பிறக்கிறீர்கள், என் அம்பாலேயே இறக்கிறீர்கள், மீண்டும் பிறக்கிறீர்கள். இறந்து இறந்து பிறக்கின்ற உங்களோடு போர் செய்ய வேண்டிய சூழல் எனக்கு இருக்கிறதே என்று ஆச்சரியப்படுத்துகின்றான். அது மட்டுமில்லை, அவன் யுத்தத்துக்கு புறப்படுகிற போது அவனுடைய வில்லின் அந்த நான் அதை அப்படி சுண்டுகிற போது தேவலோகத்தில் இருக்கிற மங்கையர்களெல்லாம் தங்களுடைய திருமாங்கல்யத்தை தொட்டு பார்த்து கொள்வார்களாம், பிழைக்குமா இல்லை கணவர் இருப்பாரா என்று. அத்தகைய பெருமை மிகுந்த வீரன் இந்திரஜித்தன். நிகும்பல யாகம் செய்தால் மரணம் ஏற்படாது என்பதை தெரிந்து கொண்டு நிகும்பல யாகம் செய்யப்போகிற போது குழப்பத்தின் உச்சத்திற்கே ராமனுடைய படைகளை கொண்டு வருகிறான். எவ்வாறென்றால் அனுமனையும் இலக்குவனையும் நோக்கி, இதோ பாருங்கள் யார் தெரிகிறதா என்று தன்னுடைய கையிலே மாயா சீதையை கொண்டு வருகிறான். இவளுக்காகத்தானே இப்படி போர் நடக்கிறது, இப்போதே இவளை வெட்டி கொள்ளுகிறேன் என்று வெட்டி கொன்றதோடு அவர்கள் அலற அலற வெற்றி கொண்டதோடு, அயோத்தியில் உங்களுடைய தம்பிமார்கள் இருக்கிறார்கள் என்று தெரியும், இப்போதே செல்கிறேன், அயோத்தியை அழிப்பேன், முடிந்தால் அயோத்திக்கு நீங்களும் வாருங்கள் என்று சொல்லிவிட்டு நிகும்பல யாகம் செய்ய போகிறான். இப்போது சீதையும் கொன்றுவிட்டான், அயோத்திக்கும் செல்கிறான் என்ற செய்தி பரப்பப்பட்ட போது வீரர்கள் குழம்பி நிற்க, ஆனால் விபீடனன் மட்டுமே வண்டு வடிவம் எடுத்து பறந்து சென்று அவன் நிகும்பல யாகம் செய்கிறான் என்பதை தெரிந்து கொண்டு வருகிறான். பின்னர் என்ன நிகழ்ந்தது? யாகம் முடிந்ததா? யாகம் நிறுத்தப்பட்டதா? இந்திரஜித்தன் வென்றானா, கொல்லப்பட்டானா? தொடர்ந்து பார்ப்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.